வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பெஞ்சல் புயல் காரணமாக குட்டி தீர்த்த கனமழையால் திருவண்ணாமலை கோவில் பின்புறமுள்ள தீபமலை அடிவாரத்தில் நேற்று மாலை 4 மணியளவில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. பாறைகள் உருண்டு அடிவாரத்தில் இருந்த 3 வீடுகள் மீது விழுந்தது. மேலும் வீடுகளை மண்குவியல் மூடியது. இதில் 5 குழந்தைகள் உள்பட 7 பேர் வீடுகளில் சிக்கியிருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து மழை பெய்ததாலும் இருட்டியதாலும் உடனடியாக மீட்பு பணியை துவங்க முடியவில்லை. 16 மணி நேரம் கழித்து இன்று காலையில் முழு வேகத்தில் மீட்பு பணி துவங்கி நடக்கிறது. 2 மோப்ப நாய்களுடன் வந்த 35 தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஆய்வுக்கு பிறகு மீட்பு பணியை துவங்கினர். அவர்களுடன் 40 போலீஸ் கமாண்டோக்கள், 40 ஆயுதப்படை காவலர்கள், 20 மாநில மீட்பு படையினர், தீயணைப்பு வீரர்கள் என 170 பேர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நிலச்சரிவில் சிக்கியிருப்பது ராஜ்குமார், அவரது மனைவி மீனா, அவர்களது குழந்தைகள் 2 பேர் மற்றும் உறவினர்கள் 3 குழந்தைகள் என்பது தெரிய வந்துள்ளது. இடிபாடுகளில் சிக்கி 20 மணி நேரம் கடந்த நிலையில் அவர்களின் கதி என்ன என்பது தெரியவில்லை. மீட்பு பணியில் வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சதீஷ்குமார் என்பவரின் படகில் விக்னேஷ், அல்போன்ஸ், ஜூடோ, சுதர்சன், ஜார்ஜ் ஆகிய 6 மீனவர்கள் கடந்த 21ஆம் தேதி ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். ராமேஸ்வரம் பாம்பன் கடல் பகுதியிலிருந்து 30 கடல் மைல் தொலைவில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். கடந்த 26ஆம் தேதி கரை திரும்ப வேண்டியவர்கள் கரை திரும்பாததால் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி சங்கம் சார்பில் தூத்துக்குடி மீன்வளத்துறை, மாவட்ட நிர்வாகம், கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறை மற்றும் இந்திய கடலோர பாதுகாப்பு படை ஆகியோருக்கு புகார் அளித்தனர். இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் காணாமல் போன மீனவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். 6 பேரும் நடுக்கடலில் தத்தளித்த நிலையில் திரேஸ்புரம் பகுதி மீனவர்கள் படகுகளில் சென்று அவர்களை மீட்டு நேற்று கரைக்கு அழைத்து வந்தனர். டீசல் காலியானதால் சர்வதேச கடல் பகுதிக்கு திசை மாறிச் சென்றதாக கரை திரும்பிய மீனவர்கள் கூறினர். மீனவர்களால் தான் 6 பேரும் மீட்கப்பட்டனர். இந்திய கடலோர காவல்படை ரோந்து கப்பல் மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை. தமிழக அரசு ஏற்கனவே இருந்த அதிவேக ரோந்து படகை மீண்டும் புதிதாக வாங்கி ஆபத்து காலங்களில் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாட்டுப்படகு மீனவர் சங்க தலைவர் கையஸ் சொன்னார். கொஞ்சம் ஓடிடுவாங்க. நல்லா மோகன் தம்பி ஆட்டாதம்மா. சரி வரட்டும் இங்கே வரட்டும். மேட்டுப்பாளையம், குன்னூர், ஊட்டி இடையே இயக்கப்படும் 100 பழமை வாய்ந்த யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற ஊட்டி மலை ரயிலில் பயணம் செய்ய சர்வதேச சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். இங்கிலாந்தைச் சேர்ந்த 12 பேர், ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 2 என மொத்தம் 14 சுற்றுலா பயணிகள் 6 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்தி மேட்டுப்பாளையம், குன்னூர் வரை ஊட்டி மலை ரயிலை தனியாக வாடகைக்கு எடுத்து வந்தனர். அவர்கள் ஹில்க்ரோவ், ரன்னிமேடு மலை ரயில்வே ஸ்டேஷன்களில் இறங்கி அங்குள்ள இயற்கை காட்சிகளை ரசித்தனர். ஆங்கிலேயர்கள் அமைத்த பாலங்கள் மற்றும் குகைகளில் மலை ரயில் செல்வதை வீடியோ மற்றும் போட்டோ எடுத்தனர். 100 பழமை வாய்ந்த பாலங்களில் நடந்து சென்று மகிழ்ந்தனர். சுற்றுலாவுக்கான ஏற்பாடுகளை டெல்லி டிராவல் பால்ஸ் இந்தியா நிறுவனம் செய்திருந்தது. ஆங்கிலேயரால் அமைக்கப்பட்ட பழமையான NMR என அழைக்கப்படும் நீலகிரி மவுண்டன் ரயிலில் பயணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருவது அதிகரித்து வருகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், அதன் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று முன்தினம் முதல் கனமழை பெய்து வருகிறது.
கல்வராயன் மலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் 6 நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வாழப்பாடி அருகே புழுதிக்குட்டை ஆனைமடுவு அணை 67.25 அடி நீர்மட்டம் கொண்டது. தொடர் மழையால் அணையின் நீர்மட்டம் 65.35 அடியை எட்டியது. அணை நிரம்பிய நிலையில் அணைக்கு 2வது நாளாக வினாடிக்கு 3558 கன அடி தண்ணீர் வருகிறது. அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு 3522 கன அடி உபரி நீர் வசிஷ்ட நதியில் திறந்துவிடப்பட்டுள்ளது. அதேபோல் ஆத்தூர் அருகே பாப்பநாயக்கன்பட்டியில் உள்ள கரியகோயில் அணை 52.49 அடி நீர்மட்டம் கொண்டது. தற்போது அணையின் நீர்மட்டம் 50.52 அடியை எட்டியது. அணை முழுவதும் நிரம்பிய நிலையில் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 975 கன அடியாக உள்ளது. தொடர்ந்து அணையிலிருந்து வினாடிக்கு 975 கன அடி தண்ணீர் உபரி நீராக வசிஷ்ட நதியில் திறந்துவிடப்பட்டுள்ளது. கரியகோயில் மற்றும் ஆனைமடுவு அணைகளிலிருந்து 4500 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் வசிஷ்ட நதியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. ஆனைமடுவு அணையிலிருந்து வினாடிக்கு 1522 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. அதேபோல் கரியகோயில் அணையிலிருந்து 170 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு ஆனைமடுவு அணையில் 100 மில்லி மீட்டர் மழையும் கரியகோயில் அணை பகுதியில் 149 மில்லி மீட்டர் மழையும் பதிவானது. இதனால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் 2வது நாளான இன்று அணையிலிருந்து வினாடிக்கு 4500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் வசிஷ்ட நதியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துச் செல்கிறது. ஆற்றுப் பகுதிகளில் கடந்து செல்லக்கூடாது, ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நாயக்கர்பட்டி அரட்டப்பட்டி பகுதியில் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க விடுத்த ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்யக்கோரி 48 கிராம மக்கள் பல கட்ட போராட்டம் நடத்தி எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலூர் ஒருபோக முல்லை பெரியாறு பாசன விவசாயிகள் கடந்த 29ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். அவர்களிடம் பேசிய வணிக வரி அமைச்சர் மூர்த்தி, மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது, இதற்கான சிறப்பு தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். அதை ஏற்று 48 கிராம மக்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். இந்நிலையில் மேலூர் தனியார் திருமண மண்டபத்தில் முல்லைப் பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் அதன் செயலாளர் ரவி தலைமையில் நடைபெற்றது. மேலூர் பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மந்திரி மூர்த்தி உறுதியளித்தபடி நமக்கு இந்த வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 9ஆம் தேதி நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்தொடரிலேயே ஒரு கொள்கை முடிவை எடுத்து இந்த டங்ஸ்டன் சுரங்கம் சம்பந்தமாக ஒரு கொள்கை முடிவை தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றி அரசியலில் வெளியிடணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கோரிக்கை. மேலும் அடுத்தது அவங்கள்ட்ட பேசியிலையும், ஏன்னா நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவங்களும் இதை பாராளுமன்றத்தில் எழுப்புறோம்னு சொல்லிட்டும் ஆளுங்கட்சியை சேர்ந்த டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே சேர்ந்து டெல்லியில் இந்த விஷயத்தை எழுப்பி
மத்திய அரசுடைய வந்து சாதகமான முடிவுகளை எடுக்க வற்புறுத்துவோம்னு சொல்லியும் உறுதிமொழி அளிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய இந்த போராட்டத்தை என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா டெம்பரவரிலி சஸ்பெண்டட்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா பாராளுமன்ற கூட்டத்தொடர் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்ற கூட்டத்தொடர் 9ஆம் தேதி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுலையும் வரக்கூடிய மத்திய மாநில அரசுகளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பொறுத்து இந்த மேலூர் பகுதி மக்களுடைய அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கையா இல்லை அரசுடன் எப்படி ஒத்துழைப்பது. ஏன்னா நம்ம வந்து விவசாய சங்கமும் பொதுமக்களும் வந்து எந்த ஆட்சியாளர்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல. நம்மளுடைய உரிமைக்காகவும் நம்மளுடைய பண்பாடு பாரம்பரியத்தை காக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நம்மளுடைய போராட்டமே தவிர எந்த அரசுகளுக்கோ கட்சிகளுக்கோ எதிரான நிலைப்பாடே நம்மள்கிட்ட கிடையாது. நாம் அந்த கட்சி இப்படி செஞ்சுட்டாங்க, இந்த இப்படி அப்படி செஞ்சுட்டாங்கன்றதெல்லாம் நாம் பேசுறதுக்கு இல்லை. நம்மளுடைய உரிமையும் பண்பாடும் பாரம்பரியமும் காக்கப்படணுன்றதுக்காக மட்டும்தான் இவ்வளோ பேர் எழுச்சியாக வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சொல்ல உறுதிமொழிக்கும் தமிழக அரசு கொடுத்த உறுதிமொழிக்கும் ஏற்ப செயல்படுவாங்கன்னு நம்புகிறோம். வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இதற்கான கொள்கை முடிவுகளை தமிழக அரசு எடுத்து அறிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அரசியலில் வெளியிடும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பின்னர் வந்து கூட்டம் போட்டு முடிவு செய்வோம்.